கிடப்பில் போடப்படும் இந்தியன் 3 கமல் படத்துக்கு இப்படி ஒரு நிலைமையா? வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. ஷங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்துள்ள இந்தியன் 3 படம் ரிலீஸ் ஆவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கோலிவுட் வட்டாரத்தில் தகவல் பரவி வருகிறது. பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்த இந்தியன் படம் கடந்த 1996ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி பான் இந்திய அளவில் ஹிட் ஆனது. அப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து சுமார் 28 ஆண்டுகளுக்கு பின் அப்படத்தின் 2ஆம் பாகத்தை ரிலீஸ் செய்தனர். இந்தியன் 2 திரைப்படம் கடந்த ஆண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆனது. ஆனால் படம் கிரிஞ்சாக இருந்ததால் படத்தை நெட்டிசன்கள் மீம்ஸ் போட்டு வறுத்தெடுத்தனர். இந்தியன் 2 படத்தால் அப்படத்தை தயாரித்த லைகா நிறுவனம் மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை சந்தித்தது. இந்தியன் 2 படப்பிடிப்பின் போதே அதன் 3ஆம் பாகத்திற்கான பெரும்பாலான ஷூட்டிங்கையும் நடத்தி முடித்துவிட்டார் ஷங்கர். இன்னும் ஒரு பாடல் காட்சி மட்டுமே எஞ்சியுள்ளது. அதை எடுத்துவிட்டால் இந்தியன் 3 படமும் ரிலீஸுக்கு தயாராகிவிடும். ஆனால் இந்தியன் 3 படத்துக்காக அந்த ஒரு பாடல் காட்சியை எடுக்க மட்டும் 20 கோடிக்கு மேல் ஆகும் என சொன்னாராம் ஷங்கர். இது தவிர தனக்கு தர வேண்டிய சம்பளம் என லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்கிறார். அடுத்தடுத்த தோல்விகளால் நிதி நெருக்கடியில் சிக்கிய லைகா நிறுவனம் தங்களுக்கு இந்தியன் 3 படமே வேண்டாம் என சொல்லி அப்படத்திலிருந்து விலகிவிட்டதாம். இதனால் இந்தியன் 3 படம் திட்டமிட்டபடி ஷூட்டிங் முடிக்கப்பட்டு ரிலீஸ் ஆவதில் சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. தற்போதுள்ள நிதி நெருக்கடியில் ஷங்கருக்கான சம்பள பிரச்சனையை பேசி முடித்து அதன் பின் படப்பிடிப்பு நடத்தி அதை ரிலீஸ் செய்வதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்க வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது. இதனால் இந்தியன் 3 படம் கிடப்பில் போடப்பட சான்ஸ் இருப்பதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. ஆனால் படக்குழு இது பற்றி எந்த ஒரு அப்டேட்டையும் வெளியிடவில்லை. இந்தியன் 3 படத்தில் கமலஹாசனுடன் காஜல் அகர்வாலும் நடித்துள்ளார். இந்தியன் 2 ப்ரமோஷனின் போதே தனக்கு 2ஆம் பாகத்தை விட 3ஆம் பாகம் தான் மிகவும் பிடித்திருந்தது என கமல் சொல்லியிருந்தார். தற்போது அவருக்கு பிடித்த அந்த 3ஆம் பாகம் ரிலீஸ் ஆவதே கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.